ஓகே, கதைக்குள்ள போமா. கதை கேட்க ரெடியாக. ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அதான் கேரளா போனது. கேரளாவில் எங்கே போயிருந்தோம்னா கொழுஞ்சாம்பறை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். ஏன் கொழுஞ்சாம்பறை செலக்ட் பண்ணோன்னா அதான் இருக்கல கிட்ட 220 கிலோமீட்ரு அழகாக போயிடலாம். ஓகேங்களா? நாங்கள் ஏன் முதல்ல இதுக்கு போனோம் அப்படின்னா போர் அடிச்சு போனோம். அதான் உண்மை. ரைட், எங்கேயாவது போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், சுற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து போனது தான் கொழுஞ்சாம்பறை. ரைட், அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ட்ராவல் பண்ணோம், போயிட்டே இருந்தோம். எப்படி போனோன்னா இங்கேருந்து திண்டுக்கல் போயிட்டு, திண்டுக்கல்லேருந்து பழனி போயிட்டு, பழனிலேருந்து பொள்ளாச்சி போயிட்டு, பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு பஸ் பிடிக்கணும். பஸ் பிடிச்சிட்டு அதில் 3ஆவது ஸ்டாப்பிங் நினைக்கிறேன் கொழுஞ்சாம்பறை. ஆமாம், அங்கே தான் கொழுஞ்சாம்பறை தான் 3ஆவது ஸ்டாப்பிங் தான். அங்கே போய் இறக்குனா இன்னும் ஒரு காடு பிரதேசமாக இருக்குது. இதுக்கு நம்ம கொடைக்கானல், ஊட்டி, அடிவாயில் போனால் எப்படி இருக்கும்? அடிவாயில் அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும்ல, அந்த மாதிரி கிடக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ளே எனக்கு என்னடா அதுக்கு கரடி புலிசிங்கெல்லாம் வரும் போல இருக்கே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அடா ஆத்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மணப்பாறையே ஒரு கேரளா ஸ்டைலில் இருந்தால் எப்படி இருக்கும், மணப்பாறை விராலிமலை கேரளா ஸ்டைலில் இருந்தால் எப்படி இருக்கும், சிமிலராக அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரைட்டா, நம்ம ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயந்தேன். ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும்னு நினச்சேன், சத்தியமாக இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட கேரளா பார்டர்லேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். அப்படி தான் அங்கே தமிழ் தான் பேசுகிறாங்க எல்லாருமே. நாங்கள் கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தோன்னா ஒரு 10-10:30 இருக்கும். கரெக்டாக 10:40. ஆமாம், 10:40 போயிட்டு அங்கே போய் இறங்கணும். பசிச்சிச்சு, எதுவுமே சாப்பிடவும் இல்லை. சாப்பிட்டுட்டு ஆனால் இதில் இன்னும் ஒரு பயங்கரமான கேம் பிளான் என்ன நடந்துச்சு தெரியுமா? மொத்த கேமே மாற்றினது மழை தான். என்னடா இப்போயும் மழை பெய்யணும், அதான் முடிஞ்சுன்னு பார்த்தா திருப்பியும் மழை. எல்லாம் என் தலையெழுத்து. ஆனால் இதில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நம்மளை போய் சாப்பிட்டுட்டு கோயில் போயிட்டு இருக்கோம். சக் 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 நடந்து போகிறோம். அது ஒரு ஒத்தடி பாதை தான். அந்த வீடியோ கூட இப்போ வரும் பாருங்க. சரி, ஓகே. அது ஒரு ஒத்தடி பார்த்தா காட்டுக்குள்ளே போகுது. அது பாட்டுக்கு இவங்க எல்லாம் ரோடை கட்ட சொன்னால் காடு கட்டி வச்சிருக்காங்க. கேரளாவில் ரோடை கட்ட சொன்னால் காடாக இருக்கு. எல்லாம் போகிற பாதை கூட காடாவாடாக இருக்கும். போட்டு என்னென்னமோ பூச்சி பட்டையெல்லாம் ஊறுது அதுக்குள்ளே. நான் இப்படி தட்டி விட்டு போகிறேன். அதில் வேற பை வேற வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ கூட இப்போ வரும். அப்படி கொஞ்சம் ஒரு கிறுக்குத்தனமாக இருந்துச்சு. அதுவும் வேர்த்திருச்சு வேற. கோயில் போய் சேர்ந்துட்டோம். கோயில் போய் சேர்ந்துட்டு அங்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டேரா போட்டோம். அந்த கிளிப்ஸ் கூட கொஞ்சம் நேரம் வரும் பாருங்கள். இப்போ அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணோம், பார்க் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஊரை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு ஊரை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, சும்மா ஸ்ட்ரீட் சைடு முக்கியமான ஏரியா அது மட்டும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. திருப்பி ஒரு மாதிரி நச மழை பெஞ்சிச்சு. எங்களுக்கும் அடுத்து என்ன பண்ணுறேன்னு ஐடியாவே இல்லை. ஸோ நாங்கள் டேரெக்டாக படத்துக்கு போயிட்டோம். கருடன் படத்துக்கு போனேன். சூப்பர். நிஜமாலே படம் நல்லா இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. கரெக்டாக 2.5 மணி நேரம் படம்னு நினைக்கிறேன். 2 மணிக்கு ஷோ போயிட்டு கிட்டத்தட்ட 4:30 வந்தோம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, நிஜமாலே படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அங்கே கொஞ்சம் சீக்கிரமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் கேரளா சைடில் ஓவராக இருட்ட ஆரம்பிக்கும். ரைட், கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ரைட், இப்போ நாங்கள் போகிற வழி என்னென்ன பார்த்தோம், அதான் மெயின் மேட்டர். போகிற வழியில் இப்போ என்னென்ன பார்த்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம திண்டுக்கல் போகும்போது கருகும்னு இருட்டு. ஒரு பேய் வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரியான இருட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட 3 மணிக்கு தான் பஸ் ஏறணும். 3 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு 4:30 பஸ் ஏறணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மணப்பாறையில் லேட் ஆகிடுச்சு. பஸ்ஸு சரியாக வரல, கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். டிலேயோட கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு கரெக்டாக 4:55 கிளம்பணும் மணப்பாறையிலேருந்து. ஆனால் 3 மணிக்கு இருந்துச்சோம், 4:55 கிளம்பணும். ரைட், என்னால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். போகிறாங்க 1.5 மணி நேரம் போவோமா ஊர்கோலம் மாதிரி போகிறானுங்க. அப்படியே அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து திண்டுக்கல் போயிட்டோம். திண்டுக்கல் போனதுக்கப்புறம் டீ சாப்பிட்டோம். நச்சுன்னு 10 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு பழனி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முடியல. அப்போயே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போனது தான் பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சி போகிற வழி தாங்க அம்சமாக இருந்துச்சு. என்ன ஒரு ஏரியா, அங்கே இருக்கவங்கலாம் வாழ்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆத்தா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விண்ட் மில்ஸு. யாரோ கான்ட்ராக்ட்லாம் வாங்கி எல்லாம் பண்ணியிருப்பாங்க போல. கிட்டத்தட்ட 3 வகையான ப்ரைவேட் விண்ட் மில்ஸே பார்த்தோம். சரி, கிட்டத்தட்ட சாலிடாக ஒரு 50-55 விண்டு மில் இருக்கும். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா சரி நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன். பழனி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் 10-15 கிலோமீட்டர் அதுலேருந்து பொள்ளாச்சி போகிற வரைக்குமே அம்சமாக இருந்துச்சு. அப்புறம் பொள்ளாச்சிக்குள்ளே போகும்போது பொள்ளாச்சி நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போர்டோட அவங்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் பார்த்தா அது சூப்பராக இருக்குது. நிஜமாலே 10 பஸ் ஏறணும், அழகாக வச்சுருக்காங்க. நிஜமாலே அம்சமாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியா. அதை தாண்டதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டே வருது. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் என்ன ஒரு அல்டிமேட் பண்ணிவிட்டாங்க. நடு ரோடு, இந்த சைடு புது பஸ் ஸ்டாண்டா, இந்த சைடு பழைய பஸ் ஸ்டாண்டா. சரி, ரைட்டு உள்ளே போயிட்டோம். எந்த பஸ் ஸ்டாண்ட் போனோங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏதோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறங்கினாங்க, லெஃப்டாக ரைட்டு. அதுக்குள்ளே போய் இறங்கிட்டு சரிங்க ரைட்டுங்க இப்போ நாங்கள் கொழுந்தாம்பறை போனோம் அப்படி சொல்லிட்டு கேட்டோம். தம்பி நீங்கள் என்ன தம்பி இந்த பஸ் ஸ்டாண்ட் வரீங்க, நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட் போங்க தம்பி அப்படின்னாங்க. அவர் பேசுகிற தமிழ் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
தம்பி நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட் போங்க. சரி அவனுக்கு புரியல, ஹிந்தி தெரியாது, சரி இங்கிலீஷ்லயாச்சும் திட்டுவான்னு திட்டினான். அது திட்டினது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. யூ டோல்ட் 5 minutes, how many 5 minutes அப்படின்னு கோவத்தோட பேசுறேன்னு குஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதுவும் புரியல. 5 minutes ரைட். அங்கே போய் எட்டி பார்த்தா ஆமாம் வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. என்ன பஸ் ஸ்டாண்ட்னா புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. சரி ரைட், உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் இதில் என்ன சட்ட சிக்கல் ஆகிடுச்சுன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட அது மலையாளத்தில் தான் எழுதியிருக்கோம். நம்மளுக்கு மலையாளம் தெரியாது, ஒன்லி இங்கிலீஷ் தமிழ் தான், ஹிந்தி கூட தெரியாது. ரைட்டு உள்ளே போயிட்டு பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸை தேடிலாம் கண்டுபிடிச்சிட்டோம். பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஏறிட்டோம். கட்ட வண்டி மாதிரி ஓடுது, போவாமா ஊர்கோலம் மாதிரி அதுவும் ஓடுது, சங்கீத சுரங்கள் மாதிரி இருந்துச்சு நிஜமாலே. இது 2 பாட்டு மிக்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓட்டுறான். 35 கிலோமீட்டர் தான் டவுன் ஸ்பீடே. டவுனுக்குள்ளே போடுறதா இருந்தால் 35 கிலோமீட்டர். பஸ் பின்னாடி எழுதியிருக்கான். நம்ம ஆளுங்க வந்துட்டு ஹாரன் அடிக்காதே, வளைவில் முந்தி செல்லாதே தானே போடுவான். அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவு. நாங்கள் டவுனுக்குள்ளே 35 கிலோமீட்டர் தான் போவோம். வந்து ஏறனா ஏறி, இல்லைனா போயிட்டு ஏறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. போயிட்டு உள்ளே போகிறோம். அப்படியே கேரளா டோன் தெரியுது, அப்படியே நல்லா தெரியுது. ஆனால் உள்ளே போக போக அப்படியே எங்களுக்கு அப்படியே அடர்ந்த காட்டுக்குள்ளே, காட்டு பாதைக்குள்ளே, பேர் ஹில்ஸ் பவரில் அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே போயிட்டு குழந்தை எங்கே எனக்கு தெரியாது. ஸோ ஃபோனில் பார்த்துட்டு ஏரியா வரப்போகுது, 1 கிலோமீட்டர் ரைட் இறங்கும் அடுத்து சொல்லிட்டு இறங்கிட்டோம். இறங்கினோடனே அதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பீங்க, அது ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். அது இறங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு லூசத்தனமாக. இல்லை வெதர் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆகாத வேலை பார்த்துருச்சு. வெதர் வந்துட்டு ஒரு நசன்னு ஒரு பைத்தியக்கரத்தனமாக ஒரு வெதர். ஆனால் அங்கே ஒரு லேக்கு பார்த்தோம். லேக்கு தான் சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியாவில். லேக்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பொறுமையாக ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பிட்டு 9 மணிக்கு நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பொள்ளாச்சி தான் நல்ல ஏரியா இருந்துச்சு. ஆனால் நான் தூங்கிட்டேன், பெருசாக பார்க்க முடியல. அதாவது நல்ல ஏரியா, நிஜமாலே போகணும் நீங்கள், அது நல்ல ஏரியா. இப்போ வந்துட்டு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வேணும்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் கிளிப்ஸ் ஓடும், அதை போய் பாருங்கள். பாய்.